லீவ் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாரி இருக்குங்க. எனக்கு நெறைய டைம் கிடைக்குது. சாதனா பாப்பா வேற வந்து இல்ல, ரொம்ப போர் அடிக்குது. மதியம் படுத்தா கூட வந்து தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. எவ்வளோ நேரம் தான் வந்து ஃபோனு, டிவி, அதுக்கப்புறம் வீட்டு வேலைன்னு ஏதாவது வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு எப்படி இந்த லீவ் டைம் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. படுத்தாலும் மதிய நேரத்தில தூங்க விட மாட்டாங்க வெற்றிக்குட்டி. அதனாலேயே ஒரு 4 மணிக்கெல்லாம் என்னுடைய வேலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வழக்கம் போல ரெகுலர் ரொட்டீன் தாங்க எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மாவு அரைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு கிச்சன் வேலையும் ஓரளவு முடிச்சுட்டேன். நைட்டு டிஃபனுக்கு வந்து மைதா ரவா தோசை தான் வந்து பண்ணுறேன். அதுக்கு சட்னி வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். நானும் வெற்றிக்குட்டியும் டீ குடிச்சிட்டு மாவு வந்து வழித்து கரைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெற்றிக்குட்டி கீழே அழைச்சிட்டு வந்து விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே மிஷின் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சுங்க. காலையில் துணியும் போட்டு விட்டுறதுனால அந்த துணி துவைக்கிற வேலையும் இல்லை. ஈவினிங் மேலே வந்தேன்னா அப்படியே மடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைக்கிற வேலை இருந்தால் கையில் அரைச்சிட்டு அப்படியே இங்கே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு போல தான் கீழே இறங்குறது. வெற்றிக்குட்டிக்கு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் மதியம் வந்து தூங்கல. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தூங்கிடுவான். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம்.